Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங்கான வைரலான இந்த AI போட்டோ எடிட்டிங் எப்படி நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல சர்ச் ஐகான் வந்திருக்கு பாருங்க. சர்ச் ஐகான் கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க கூகுள் ஜெமினி சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. கூகுள் ஜெமினி சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. இப்போ நீங்க கூகுள் ஜெமினி சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஜெமினி அப்படின்ற இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். கூகுள் ஜெமினி அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு AI ஆப். இந்த ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கூகுள் ஜெமினி அப்படின்ற இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஆப் வந்து நமக்கு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க டைரக்டா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கூகுள் ஜெமினி அப்படின்ற இந்த AI ஆப் வந்து நான் இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்டாலிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த ஆப் வந்து எனக்கு இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் வந்து கேக்குது. நம்ம பேக் போயிட்டு நம்ம வெளியில இருந்து ஓப்பன் வந்து பண்ணலாம். அந்த ஆப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பாட்டம்ல இருக்கு பாருங்க ஜெமினி சொல்லிட்டு. இப்போ இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம் வந்து பாருங்க பிளஸ் ஐகான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்க் ஜெமினி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு கீழே பிளஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கேலரி இருக்கு. கேலரி ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய கேலரியை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆயிடும். இப்போ கேலரியில இருந்து நீங்க எந்த இமேஜ் அது போல நீங்க வந்து எடிட் பண்ண விரும்புறீங்களோ நீங்க அந்த இமேஜை வந்து நீங்க செலக்ட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல டன் இருக்கு. டன் கொடுத்துட்டு இதுல ஆஸ்க் ஜெமினி அப்படின்ற இடத்துல நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்க இதுல என்ன ப்ராம்ப்ட் என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓனா கூட கிரியேட் பண்ணி நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ப்ராம்ப்ட் வந்து என்டர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு AI இமேஜ் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணும்போது தெளிவாக தெரிஞ்சுது. நான் பேஸ்ட் பண்ணும்போது இப்போ ரெண்டாவது டைம் திரும்ப அதே ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இது போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, லோவா வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து சரியா தெரியாது. நான் வந்து இந்த ப்ராம்ப்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்க காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து இதில் கூட நீங்க பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல நீங்க வந்து உங்களுக்கான ப்ராம்ப்ட் வந்து நீங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல சென்ட் ஐகான் இருக்கு. சென்ட் வந்து நீங்க கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, சென்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து சென்ட் ஆயிடுச்சு. நான் இந்த இமேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கேன். கீழே வந்து பாருங்க அந்த ப்ராம்ப்ட் வந்து தெரியுது. இதை கூட நீங்க பார்த்து நீங்க வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா. இப்போ கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் a செகண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான இமேஜ் வந்து மேக் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கான அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு பாருங்க. எனக்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு அழகா. ஓகே, இது போல வந்து பாருங்க நீங்க ஒரு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துரும் இந்த ஸ்டைல்ல. இப்போ நீங்க இது போல இமேஜ் கிரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த இமேஜ் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய டவுன்லோட் ஐகான் கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய கேலரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோட கேலரி வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நீங்க ரீசெண்டா சேவ் பண்ண டவுன்லோட் பண்ண அந்த இமேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக் பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாயா இருந்தாலும் சரி அல்லது கேர்லா இருந்தாலும் சரி இது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்க வந்து அதுல இருக்க ப்ராம்ப்ட்ஸ் உங்களுடைய போட்டோ நீங்க அதுல ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட்ஸை பார்த்து அப்படியே நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து கேர்லா இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் சரி உங்களுக்கான இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே ப்ராம்ப்ட் வந்து நீங்க பார்த்து நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ணிருங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இது போல நீங்க வந்து கூகுள் ஜெமினி இது போல இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க வந்து போட்டோஸ் அப்லோட் பண்ணி நீங்க வந்து AI போட்டோ நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஒரிஜினல் போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AI வந்து உங்களுடைய போட்டோஸ் எடுத்து வேற இடத்துல பயன்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால நீங்க வந்து சேஃபா யூஸ் பண்ணுங்க. விருப்பப்பட்டா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா இதுதான் வைரல்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இந்த எடிட்டிங். ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.